பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். இந்நாளிலே கூட மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இன்றைய நாளிலே என்ன பார்க்க போகிறோம் என்றால், சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்களாம். தேவனுக்கு புத்திரரா, தேவனுக்கு கடவுளுக்கே பிள்ளையாக மாறுவார்களாம். யார்? சமாதானம் பண்ணுகிறவர்கள். அப்போ சமாதானம் பண்ணாதவர்கள் யாராக இருப்பாங்க? அப்படியே ஆப்போசிட்டில் பிசாசோட பிள்ளைகளாக இருப்பார்கள். சரி, சொன்னவர் சமாதானமாக இருந்தார், ஆனால் சமாதானம் பண்ணவே தான் அவர் என்ன பண்ணார்? வந்தார். அதிலிருந்து என்ன அவர் சமாதானக்காரனாக இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம ஒரு வசனத்தை என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். அது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால்னா, பாவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆனால் எப்படி பாவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதை சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். இப்போது ஆவியில் எளிமையாக இருந்தால் என்ன பண்ணலாம்? பரலோக ராஜ்யம் நம்மளுடையதாக இருக்கும். ஆனால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? தேவனுக்கு பிள்ளையாக மாறிடுவாங்களாம். யாருன்னா மிஸ் பண்ணுவாங்களா? யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? ஏகப்பட்ட பேர் மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டு பிசாசு பிள்ளைகளாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் எனக்கு தெரியும். இந்த குட்டி ஊழியத்தில், அங்கே சின்ன ஊழியம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் 10 வருஷம், 40-50 வருஷத்துலாம் கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட கதைகளை சொல்லுவாங்க. நிறைய பேரை நான் பார்க்குறேன். இப்போது இந்த யூடியூப் வழியாக பெரிய பெரிய ஊழியக்காரங்களோட அனுபவங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அது யார் சொல்கிறாங்கன்னா, சமாதான கர்த்தர் சொல்லுகிறவர் செய்து முடித்தார். நம்ம சமாதானம் பண்ணுங்க சிஸ்டர், சமாதானமாக இருங்க சிஸ்டர், சமாதானம் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னா நாம் சரியாக இருக்கிறோமா? முதல்ல இல்லையே. ஆனால் சமாதான கர்த்தரே சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சொன்னவர் செய்கிறவராக இருந்ததுனால சொன்னார். நாம் எப்படியாக இருக்கிறோம் அதை நம்ம நாளையிலே பார்க்க போகிறோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போமானால், அடங்கி இருக்கணும். ஊழியக்காரனுக்கு அடங்கி இருக்கணும் நம்ம. அது மாத்திரம் இல்லை, நாம் வயதில் சின்னவங்களாக இருப்பாங்க, அவங்க அழைக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க, அழைப்பில் ஊழியத்தில் அழைக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அடங்கி இருக்க வேண்டும். அவங்களுக்கு குரல் வளமை இருக்கலாம், திறமை இருக்கலாம், பாடல் வலிமை இருக்கலாம், வர்ஷிப் பண்ணுற கிருபை இருக்கலாம், நல்ல பிரசங்கம் பண்ணுகிற ஒரு கிருபை இருக்கலாம். ஆனாலும் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள் எப்படி இருக்கணும்? ஊழியக்காரனுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அவர்கள் தான் யாரா? அவர்களுக்கு என்ன பாக்கியவான்கள்? அவங்க எங்கே இருப்பாங்களா? பரலோக ராஜ்யமே அவர்களுடைய தான். ஏங்க இந்த சபைக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை, மனுஷனுக்கும் நம்ம என்ன பண்ணோம்? சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு பேச்சு, ஆவலனா ஒரு பேச்சு, அப்படி இருக்க கூடாது. நிறைய பேர் காரியம் ஆகணும்னா காலில் விழுவாங்க, காரியம் முடிஞ்சால் கழுத்தையும் மிதிச்சிருவாங்க. மிக கவனம் பிரியமானவர்களே, மிக கவனம். மனிதர்களிடத்தில் இப்பொழுது பலவிதமான ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கவனம். சரி, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அந்த பரலோகமே அவங்களுடையது. எளிமையாக இருக்கிறவங்களுக்கு
சமாதானம் பண்ணுகிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். சமாதானம் பண்ணுறோமா? சமாதானம் பண்ணுறோமா? சமாதானத்தை கெடுக்கிறோமா? கூட்டின்னு போக முடியலங்க. 4 நாளைக்கு நம்ம கூட்டின்னு போயிட்டு வந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஒரு சகோதரி போன வாரம் அழுதாங்க பாருங்கள். அப்படியே அவங்களால தாங்கிக்கவே முடியல. அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஊழியத்தில் நடந்த ஒரு காரியத்தை அவங்க சொன்னாங்க. என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல சிஸ்டர். பணத்துக்காகவோ இல்லை நான் முதன்மையாக இருக்கணுன்றதுக்காகவோ இல்லை அதிகாரம் பண்ணுறதுக்காகவோ இல்லை எனக்கு தெரியுன்றதுக்காகவோ நான் என்ன பண்ணலை. இல்லை நமக்கு வேறு எங்கேயுமே என்ன பண்ணல, ஊழியம் இல்லையேன்னு நான் ஓடுனா அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ரொம்ப அலட்சியம் பண்ணுறாங்க. நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு போனேங்க. அவங்க அந்த இடத்துக்கே நான் தான் என்ன பண்ணேன், கூட்டிகிட்டு போனேன். ஆனால் எனக்கே தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது கூட அவங்கக்கிட்ட சொல்லாதன்னு சொல்கிறாங்க. ஒரு சகோதரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் இந்த எத்தனை பேர் போனாங்களே அது தெரியல. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணதுனால அது சொல்லலை. கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க 4 வாட்டி இந்த சகோதரி கூட்டின்னு போயிட்டு 5ஆவது வாட்டி என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டுருக்காங்க. எனக்கு அது ரொம்ப ஏற்றுக்கொள்ளவே முடியல சிஸ்டர்னு ரொம்ப நேரம் பேசுனாங்க. அதுக்கப்புறம் நான் ஒப்புரவாகினேன். அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், நம்ம எதுக்கு மனசில் வச்சுக்கணும்னு சொல்லி. இப்படி ஏகப்பட்ட பேர் சமாதானத்தை கெடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஊழியத்தில் குடும்பத்தில் கெடுக்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் வார்த்தை சமாதானம் பண்ணுகிறதா இருக்க வேண்டும். நாம் கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். நாம் மருமகள் மாமியாருக்குள்ளே சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஊழியருக்கும் விசுவாசிக்கும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். இருக்கிறோமா? சிந்திக்கிறோம். சிந்திக்க செயல்படும். சிந்தித்து இன்றைய நாளையில் என்ன பண்ணோம், செயல்பட வேண்டும். சரி, சொன்னவர் இருந்தாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இருந்தார். அவர் எப்படி இருக்கிறாராம்? 1 Corinthians 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம். என்ன தீர்க்க தரிசனம் பேசலாம். மற்றவர்கள் நிதானிக்க கடவார்கள். அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்க வேண்டும். பேசக்கூடாது. தொணன்னு பேசக்கூடாது. 2 பேரோ 3 பேரோ தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணிடணும், மற்றவர்கள்லாம் பேசாமல் நிதானிக்க கடவார்கள். அமைதியாக இருக்க வேண்டும். பின்பு அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்ற ஒருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவான். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கங்க, 2 பேரோ இல்லை 3 பேரோ தீர்க்க தரிசனம் தான். மற்றவன்லாம் என்ன பண்ணணும், நிதானிக்க கடவணும். அந்த 2 பேரும் 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது மற்றவங்களாம் கம்முன்னு இருக்கணும். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்கணும். 3 பேர் பேசுனாங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணிடணுமா, அமைதியாக இருக்கணுமா. இதை நான் சொல்லலை, பைபிள் சொல்லு. அமைதியாக இருக்க கடவணும். முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவான். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் தேற வேண்டும். நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். எல்லாரும் சொல்லலாம். வெளிப்படுத்துகிறாரா, சொல்லலாம். தீர்க்கதரிசியுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறதே. இப்போ ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணணும், அன்பு, அந்த கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். கீழ்ப்படினோன்னா ஐயோ நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. மோசே 3வது தம்பி, 3வது பிள்ளை. ஆனால் மிரியாமும் ஆரோனும் 2 பேர் பெரியவங்க. ஆனால் மோசைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தாங்க. அடங்கி இருந்தவங்க சடனாக என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு போராம வந்துருச்சு. போராம வந்தோன்னே என்ன வந்துச்சு,
ஆண்டவர் கோபம் வந்துச்சு. ஆண்டவர் கோபம் என்ன வந்துச்சு? குஷ்டரோகம் வந்துச்சு. அழைக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கும் அழைக்கப்படாத ஊழியக்காரனுக்கும் வித்தியாசம் உண்டு. அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, பாரமுள்ள ஊழியம் ஆரோனை போல் அழைப்பு வராவிட்டால் ஒருவனும் அந்த ஊழியத்தை செய்ய மாட்டான். ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, கார் இருக்குது, வீடு இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, நல்ல ஷோபா இருக்குது, பெட் இருக்குதுன்னு படுத்து தூங்கலாம். அழைக்கப்பட்டவங்க படுக்க மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறது. இப்போ அடங்கி இருக்குதா எனக்கு தெரில. தேவன் கலகத்துக்கு தேவனாக இராமல் சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாம் எல்லாவற்றையும் அப்படியே இருக்கிறது. தேவன் கலகத்துக்கு தேவன் இல்லைங்க, சமாதானத்தின் தேவன். சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறாராம். நம்ம இருக்கிறோமா? சமாதானம் பண்ணுறோமா? சமாதானத்தை கெடுக்கிறதுல கிளடி நம்ம. நான் நிறைய டைமு இப்போ ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. ஒரு தலைமுடி சண்டைலாம் ஒன்றும் கிடையாது, குழப்படி சண்டையும் கிடையாது. அவங்களா கூட உடனே பேசுவாங்க. சின்ன விஷயம் நடந்திருக்கும், குட்டி விஷயம் நடந்திருக்கும், தாங்கிக்கவே முடியாது. அதுக்கு ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அவங்க ஓகே அப்படின்றதுலேயே நான் கண்டுபிடிச்சிருவேன். நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு ஆள் 2 ஆள் என் லிஸ்ட்டில் கிடையாது. ஓகே அப்படின்னாலே நான் கண்டுபிடிச்சேன், ஆவியானவர் மனசில் ஏதோ பூந்துடுச்சு, பிசாசு. தீர்க்கதரிசியுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. அப்படி கலந்துருக்கும். ஆவியோட தீமோத்தேயும் பவுலை போல் கலந்துருக்கும். தீமோத்தேயுவை பார்த்த உடனே பவுலுக்கு பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு அவர் பயங்கர எமோஷனாக வர்றார். அப்படி இருக்கணும். சமாதானத்தை கெடுக்கிறதா இருக்கக்கூடாது. நிறைய பேர் நம்ம போய் பேசும்போதே என்ன அப்படின்வாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சமாதானம். ஃபோனை போடாமல் என்ன சிஸ்டர் அப்படின்வாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிரியமானவர்களை, இதை பார்க்குற யாராக இருந்தாலும் நான் யோசிப்பேன், என்ன நடந்தது யோசிப்பேன். தெரில, என்ன சொல்கிறதுன்னு தெரில. யாரோட காசுக்கோ, யாரோட பணத்துக்கோ, யாரோட சாப்பாட்டுக்கோ, யாரோட துணிக்கோ, யாரோட எதுக்குமே பவுல் சொல்கிற மாதிரி எதுக்குமே நான் மற்றவர்களை துன்பப்படுத்தவோ, தொல்லைப்படுத்தவோ, வற்புறுத்தவோ, கஷ்டப்படுத்தவோ நான் பண்ணதே கிடையாது. நான் இந்த சில விஷயங்கள் சொல்லும் பொழுது அவங்க பணம் எதிர்பார்க்குறாங்களான்னு நினைக்கிறாங்களா எனக்கு தெரியல. சில பேர் அவங்களோட அவங்களோட அப்படி யோசிக்கும்போது நான் பார்ப்பேன். நம்ம கஷ்டத்தை சொல்லும் பொழுது அவங்க ஏதோ காசு எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் என்னை அழைத்தவர், வானத்தை பூமியை படைத்தவர், பூமியில் அநேக பொக்கிஷங்கள் கிடக்கிறது, அதெல்லாம் அவருடையது. ராஜா விட்டு பிள்ளை நான். என் தாய் கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க, என் தம்பி ஒரு கம்பெனி ஓனர். அவங்க காசுக்கே 10 காசுக்கு ஆசைப்படாதவன் நான். என் தேவன் என் தேவையை சந்தித்து கொண்டு வருகிறார், இம்மட்டமும் இனியும் சந்திப்பார். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எதுவுமே ஆசைப்படலை, ஆனால் அவங்க எப்படி இருக்காங்கன்னா என்ன ஓகே, ஆவியானவர் பர்ஃபெக்டாக எனக்கு வெளிப்படுத்துவார். எனக்கு அப்படி ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ நல்லவர் பாருங்கள். நான்லாம் ஒரு ஆளுன்னு அதில் ஒரு பாட்டு எழுதணும்னு இருக்கேன். நான் ஒரு ஆளுன்னு என்ன நினைச்சீரே, நான் ஒரு ஆளுன்னு என்ன நினைச்சீரே, நான் ஒரு ஆளுன்னு என்ன நினைச்சீரே, நான் ஒரு ஆளுன்னு என்ன நினைச்சீரே. இதோடு நிற்கிது இந்த பாட்டு. அடுத்தடி இன்னும் தரல சாமி. பிரியமானவர்களே, கண்டுபிடிச்சிருவேன் நான். நம்ம நன்மை தீமை அறியத்தக்க அறிவு நமக்கு வேண்டும். ஆண்டவர் நமக்காக இவ்வளோ செய்தாரே,
இதற்கு நம்ம இப்படி கோச்சிக்கிட்டு ஃபோன் எடுக்க மாட்டோமே, செய்ய மாட்டோமே, அவங்க மனது கவலைப்படமே, சமாதானம் கெட்டு போவோமே என்ற அறிவு இல்லாதவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீங்கள் சமாதானத்தை கெடுக்கிறவர்களாக இருக்காதீர்கள். சமாதானத்தை உங்களால் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, கெடுக்கிறவர்களாக இருக்காதீர்கள். கண்டிப்பாக சொல்லுகிறேன். தேவன் கலகத்திற்கு தேவனாக இராமல் சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது. இந்த சமாதானம் இருந்ததுனாலே இன்றைக்கு கோடான கோடி கூட்டமாக, அது என்ன சபையோ, சிபிஎம்லலாம் பார்த்தா செம்ம ஸ்ட்ரிக்ட்டு எடுத்தங்க ஒருத்தன் பேசுவாங்க. ஏன் தெரியுமா? கட்டுப்பாடு, கரெக்ட் பண்ணுறது. தோலை உரிப்பாங்க, பலி கொடுத்துட்டா தோலை உரிக்கிறது போல் உரிச்சிருவாங்க. இன்றைக்கி என்ன கெட்டால் போச்சு, எத்தனை கிளைகள், ஆந்திரா அது இதுன்னு. பிரியமானவர்களே, உங்களோட குணம் எப்படி இருக்கிறது? நீங்கள் தேவனுடைய புத்திரராக விருப்பமா? பரலோக ராஜ்யம் உங்களுடையது ஆகணுமா? அப்போ சமாதானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.